மறைந்த சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிரடி திருப்பம். பகுஜன் சமாஜ் கட்சியின் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த வருடம் ஜூலை 5ஆம் தேதி அவரது வீட்டின் அருகே படுகொலை செய்யப்பட்டார். தமிழகத்தையே உலுக்கிய இந்த படுகொலையில் இதுவரை 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கின் விசாரணையில் ஆளும் திமுக அரசு மெத்தனம் காட்டுவதாகவும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் பெகன்ஜி மாயாவதி அவர்களும் கட்சியின் தமிழக மாநில தலைவர் டாக்டர் ப ஆனந்தன் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடி நாகேந்திரனின் இரண்டாவது மகனான அஜித் ராஜ் என்பவரை கொடுங்கையூர் காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பிடிபட்ட போது அஜித்ராஜ் கையில் கஞ்சா இருந்துள்ளது. பிடிப்பட்ட அஜித்ராஜிடம் புளியந்தோப்பு துணை கமிஷனர் முத்துக்குமார் மேற்பார்வையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் நாகேந்திரனுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டபோது பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், பட்டாபிராம் இளங்கோவன் தான் தங்களுக்கு பணம் தருவதாக அஜித்ராஜ் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பட்டாபிராம் சென்ற போலீசார் மே 6ஆம் தேதி நள்ளிரவு புரட்சி பாரதம் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணி மாநில இணை செயலாளராக உள்ள வழக்கறிஞர் கே இளங்கோவனை கைது செய்தனர். இவர் ரவுடி நாகேந்திரன் பெயரை பயன்படுத்தி வியாபாரம், நிலம், வீடு தொடர்பான பிரச்சினை மற்றும் கட்ட பஞ்சாயத்திற்காக வருபவர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் வசூலித்து அதை ரவுடி நாகேந்திரன் கும்பலிடம், அதாவது இரண்டாவது மகன் அஜித்ராஜ் மூலமாக கொடுத்துள்ளார். கைது செய்யப்பட்ட இளங்கோவனின் பட்டாபிராம் வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்டபோது ஏராளமான பட்டா கத்திகள், 3 வாக்கி டாக்கி, 3 பணம் எண்ணும் இயந்திரம், முக்கிய ஆவணங்கள் பல பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் இளங்கோவன் மகன் ஜெயம் மனோஜனும் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இருப்பினும் ஜெயம் மனோஜன் போலீசாரின் மேற்பார்வையில் எப்போதும் கண்காணிக்கப்படுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால், ரவுடி நாகேந்திரனுக்கு பயந்து இதுவரை இளங்கோவன் மீது எவரும் புகார் அளிக்கவில்லை. வழக்கறிஞர் என்னும் போர்வையில் ஒரு கட்சியின் உயர் பதவியில் இருந்து கொண்டு மக்களை மிரட்டி பணம் பறித்தல், கட்ட பஞ்சாயத்து செய்தல், தட்டி கேட்பவர்களை மிரட்டுவது என்று எண்ணற்ற குற்றங்களை செய்துள்ளார் இந்த இளங்கோவன். இன்னும் இந்த வழக்கில் யார் யார் கைது செய்யப்படுவார்கள்? உண்மையான குற்றவாளிகளை போலீசார் நெருங்கிவிட்டார்களா? மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கிடைக்குமா?